ராக்கம்மா, அண்ணி, ராக்கம்மா, நீ இங்க என்ன நடந்தது? என் புருஷன் எங்களை மறந்துட்டு வேறொரு பொண்ணு மேல மயங்கி என்னையும் என் பிள்ளைங்களையும் கொடுமைப்படுத்தினா. அதை பொறுக்க முடியாமன்னா அவரை கொன்னுட்டு ஜெயிலுக்கு வந்தேன். உன் புருஷன் நல்லதானே இருந்தாரு? பட்டணம் போனாரு, சுத்தமா மாறி போயிட்டாரு. அவர் எதுக்கு பட்டணம் போனாரு? பல வருஷத்துக்கு முன்னால வெள்ளம் வந்து ஊரே அழிஞ்சு போச்சே. நம்ம ஊரு வெள்ளத்துல அழிஞ்சு போச்சா? அண்ணி, அப்ப உங்க குழந்தைங்க என்ன ஆனாங்க? ஜாக்கிரதையா போங்க அண்ணி. இந்த அட்ரஸுக்கு போய் நான் சொன்னேன்னு வேலை கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு கண்டிப்பா உன்னை ஏதாவது வேலையில வச்சுக்குவா. உன் பிள்ளைங்களை பாக்குற வரைக்கும் நீ அங்கேயே இருக்கலாம். உன் உதவிய இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேம்மா. பல வருஷங்களுக்கு அப்புறம் இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு என் பிள்ளைங்களை முருகன் கோவில் சந்நிதியில பாத்துட்டேன்னா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். நிச்சயமா சந்திப்பீங்க. நம்பினவங்களை முருகன் என்னைக்குமே கைவிடுறதில்ல. உங்களை கண்டிப்பா சேர்த்து வைப்பான். போங்க அண்ணி. சாரிமா, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம நடந்துச்சு. பரவாயில்லப்பா, நீ போ. ரதி தேவிங்கிறது நீங்க தானே? ஆமா. என்னம்மா? உங்களுக்கு சாப்பாடு எடுக்கிற ராக்கம்மா என்ன அனுப்பி வச்சாங்க. ராக்கம்மாவா? பாவம், தேவதை மாதிரி அவங்க. புருஷன் செஞ்ச தப்புக்காக அவனை கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஆமா, நீங்க கூட ஜெயில இருந்து தான் வரீங்களா? ஆமாம்மா. நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போனேன். நான் ஒரு பாவம் செய்யல. அடடே, அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. நீங்க ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா உண்மையா நல்லபடியா நடந்துக்குவேன். வேலை தானே, என் கூட வாங்க. காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ராக்கம்மா மாதிரி நீங்க எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தா போதும். உட்காருங்க. வேண்டாம்மா. அட வாங்கண்ணா, உட்காருங்க உட்காருங்க. என்னம்மா அது? என் சம்பளம் 200 ரூபாய் தானே, 500 ரூபாய் கொடுத்துருக்கீங்களே. நாளைக்கு தீபாவளி இல்லையா, அதனாலதான் இந்த 300 ரூபாயை உங்க மேல பிரியப்பட்டு நான் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன். டேக் இட் வித் பிளஷர். ஆயா, நாளைக்கு காலையிலேயே வீட்டுக்கு வந்துருங்க. ஹாப்பியா இங்கே ஒன்னா பண்டிகை கொண்டாடிடலாம். இல்லம்மா, ஒவ்வொரு தீபாவளிக்கும் குன்றத்தூர் கோவிலுக்கு போவோம். துரதிருஷ்டவசமா 12 வருஷமா போக முடியாம போயிடுச்சு. நாளைக்கு தவறாம போயே தீரணும். வரேம்மா. என்ன இது? ராகவன் கூட முருகன் கோயிலுக்கு போறேன்னு சொன்னாரு. அது என்ன அவ்வளவு பெரிய கோயிலா? ஆஃப் கோர்ஸ். உன்னை சந்திக்கணும்னு 3 நாளா என்னங்க இது? எல்லாரும் பாக்குறாங்க. என்ன நீங்க வண்டி ஓட்டிட்டு வரீங்க? டிரைவர் இன்னைக்கு லீவ் போட்டான். வா. பட் பை ராகவ், இவர் யார் தெரியுமா? பாஸ்கர், என் டாடிக்கு ரைட் ஹேண்ட். பாஸ்கர், இவர் யார் தெரியுமா? ராகவன், பெஸ்ட் பாப் சிங்கர். நைஸ் மீட்டிங் யூ. சோ மை. உங்களை எப்பவோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. நான் கூட உங்களை எப்பவோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, பெரிய விஷயம் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரே ஊர்ல இருந்தா ஒருத்தர் பார்த்திருக்க மாட்டீங்களா என்ன? கம் ஆன், லெட்ஸ் கோ பாஸ்கர். Anyway, nice meeting you. We will meet again. We'll meet again. See you. Okay. See you. Bye. என் பிள்ளைகளை எனக்கு காட்டுப்பா. இந்த ஜென்மத்தில் உங்ககிட்ட கேட்கிற வரும் இது ஒண்ணுதான்ப்பா.
என்னப்பா சகோதரா? அடே உனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கை இல்ல, ஆனா ஒரு தெய்வத்தை தேடிக்கிட்டு இந்த தெய்வத்திட்ட வந்திருக்கேன். ஆமா, உனக்கு என்ன கோவில்ல கச்சேரியா? நோ 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 கச்சேரி இல்ல பிரதர், வாக்கு கேட்க வந்திருக்கேன். ஒரு விஷயம், படிக்கட்டுல இறங்கும்போது ஜாக்கிரதையா இறங்கி போகணும். ஏன்னா பின்னாடியே பார்த்துட்டு முன்னாடி போக முடியாது. நீதான்ப்பா பார்த்து ஜாக்கிரதையா மேலே ஏறி போகணும். ஏன்னா நான் மேலே ஏறி வந்த படிகள்ல தான் இப்ப நீ நின்னுட்டு இருக்கிற. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனா இந்த படிக்கட்டுகளுக்கு என்ன நல்லாவே தெரியும். ஓகே see you. Jaga!